Taste the Daily. அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கேரள மாநிலத்தில் டிசம்பர் 9 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களையும் அவர் அறிவித்தார். மேலும் கேரள மாநிலத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் ஒன்றிணைந்து கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வெற்றி பெறும் வகையில் சிறந்த முறையில் தேர்தல் பணிகளை ஆற்றிட வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதிக்கு உட்பட்ட மண்டபம் கிழக்கு ஒன்றிய அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மண்டபம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜானகிராமன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளர் MA முனியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் யூசுப் முகமது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே மழையால் வீட்டை இழந்த குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் ஆறுதல் கூறி நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. வளையப்பேட்டை ஊராட்சி மேலசத்திரம் புது தெருவில் உள்ள கோவிந்தராஜ் சுகன்யா தம்பதியினரின் வீட்டின் சுவர் மழை காரணமாக இடிந்து விழுந்தது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் துரை சண்முக பிரபு வீட்டை இழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிவாரணத் தொகையும் வழங்கினார். அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் TK ராஜா உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி நிலைய முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. காரியாபட்டி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தோப்பூர் K முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமளை மயிலை தெற்கு ஒன்றிய பகுதிகளில் நடைபெறும் வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து தேனி கிழக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் ஆய்வு மேற்கொண்டார். கடமளை மயிலை தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் மற்றும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் குன்றம் தியாகு ஆகியோர் கடமளை மயிலை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 25க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருமானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவழகன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் அரியலூர் மாவட்ட செயலாளருமான தாமரை S ராஜேந்திரன், அரியலூர் மாவட்ட வாக்குச்சாவடி கிளை பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான மகேந்திரன், திருச்சி மாவட்ட மண்டல தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கிருஷாந்த் சுப்பிரமணியம், ராதா வெங்கடநாதன், வெங்கட் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பிரேம்குமார், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திருமுருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.